என்னுடைய மூத்த பொண்ணு பிரியதர்ஷினியும் யாசிகாவும் ஆ. ஒரே டேட் ஆஃப் பர்த், ஆ. டிசம்பர் 4th. ஆ. 2 பேரும் ஒரே டேட் ஆஃப் பர்த். எனக்கு என் மூத்த பொண்ணும் அவ்வளோ நான் ஒரே எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியே ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணிடுறது. பொண்ணுன்னு இல்லை, அந்த டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் சேர்ந்து. ரெண்டாவது கடைசி பண்ணும்போது நான் வந்து வாடா போடான்னு எங்க வீட்டுல எப்போதுமே என் குழந்தைகளை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். இல்லைன்னா பேர் சொல்லி கூட வாடா போடான்னு தான் அதிகமா இருக்கும். அந்த ஒரு வாமா போமாங்கிறத விட வாடா போடாங்கிறது இருக்கும். இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். நான் இந்த வீட்டுல பெரும்பகுதி என் வீட்டுல என் குழந்தைகிட்ட நான் என்ன வந்து இருக்கிறனோ அதையே தான் இந்த குழந்தைகிட்டையும் நான் பண்ணேன். நான் சொல்லுவேன், பாடி டச் இருக்கணும், நீ சும்மா இருக்கும்போது ஒரு சின்ன விளையாட்டு இருக்கணும், கிண்டல் இருக்கணும், ஏதாவது சொன்னா பாப்பா அப்படின்ட்டு போக தெரியணும், அந்த உரிமைகள் இருக்கணும். உரிமை, பாசம், அப்புறம் அந்யோன்யம், இது எல்லாம் வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகும். அதை வந்து நான் யாசிகாட்ட வந்து அவ சின்ன பொண்ணுங்கிறதுனால அவகிட்ட நிறைய சீன்ஸ்ல எல்லாம் நான் அதை பண்ண சொல்லுவேன். நீ இது பண்ணு, இது பண்ணு, இது பண்ண இன்னும் ஒரு டைலாக்ஸை தாண்டி, ஸ்கிரிப்டை தாண்டி இது இன்னும் ஒரு அந்யோன்யத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு அந்த இவங்க 2 பேர்த்தோட இவங்ககிட்ட அதிகமா சொல்லுவேன். அதனால அது ஸ்கிரீன்ல கொஞ்சம் அதிகமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.